இந்த ஆண்டு பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ள சிவகங்கை கிராமத்தினர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழர்களின் பண்பாடு என்றும் வீரத்தை பறைசாற்றும் நிகழ்வு என்றும் போற்றப்படும் ஜல்லிக்கட்டுக்கு இந்த ஆண்டு அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அரளிக்கோட்டை, கண்டரமாணிக்கம், சிங்கம்புணரி, கண்டுபட்டி, சிராவயல் கிராமங்களில் காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர். மாடுகளை தாங்கள் துன்புறுத்துவதில்லை என்றும் நன்கு பராமரிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். காளைகளை வளர்க்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய உயிரை விட அதிகளவிலே பாவித்து வளர்த்து வரக்கூடிய ஒரு நிலை. யாருமே அந்த காளைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண வளர்க்குறதில்ல. அதுக்குன்னு ஒரு தனி ஆளை நியமித்து தன்னுடைய 3 வேளை உணவு பிள்ளைகளுக்கு இருக்கோ இல்லையோ அந்த மாட்டுகளுக்கு அவ்வளவு பராமரிப்பு அதுக்குன்னு தனியாக இதெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. இன்றைக்கி அந்த மாடுகள்லாம் தடை செய்யப்பட்டதால் இன்றைக்கி அடிமாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு வந்து எந்த நோயும் அன்றதில்லை. அவ்வளவு கம்பீரமாக தெருக்கள் நடந்து வரும்போது அவ்வளவு கம்பீரமாக அழகாக அப்படி இருக்கும். காளைகளை வனவிலங்கு பட்டியலில் இணைப்பதே தவறு என்கிறார்கள். மாடுகளை அல்லது காளைகளை தமிழர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக பார்க்கிறார்கள். ஆனால் அவங்க வனவிலங்காக பார்த்து பிரிக்க பார்க்கிறார்கள். அடிப்படையிலே கோளாறாக நாங்கள் கருதுகிறோம். நமது தொன்மையான கலாச்சாரத்தில் கை வைத்தால் பன்னாட்டு கலாச்சாரம்தான் மேலோங்கும் என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். நம்முடைய தொன்மையான கலாச்சாரம் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த பீப்பு பாடல்கள் போல பாடக்கூடிய கேடுகட்ட இந்த பன்னாட்டு கலாச்சாரமும் மேலை நாட்டு கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கு இது வழிவகுக்கும். நம்முடைய உண்மையான கலாச்சாரத்தை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் இத்தகைய தவறான கலாச்சாரங்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு, நம்முடைய சமூகம் சீரழிவதற்கு இது இட்டு செல்லும். வன விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளைகளுக்கு விதிவிலக்கு அளித்து ஜல்லிக்கட்டை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக பாராளுமன்றத்தில் கூடி வனவிலங்கு சட்டத்திலிருந்து காளை மாடுகளுக்கான விதிவிலக்கை சட்டத்திலிருந்து அதை எடுத்து விதிவிலக்கு கொடுத்து அந்த சட்டத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஆண்டு பொங்கல் விழாவில் ஜல்லிக்கட்டு, மஞ்சவரட்டு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தைப் போலவே உச்சநீதிமன்றமும் நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டை அனுமதிக்க வேண்டும் என இங்குள்ள ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் விருப்பம் தெரிவிக்கின்றனர்.